ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தனுஷ் நடிப்பு மற்றும் இயக்கத்தில் மிக பிரமாண்டமாக உருவாகி உள்ள படம் தான் இட்லி கடை. இந்த படம் ஏப்ரல் 10 நம்ம தல அஜித் குமாரோட குட் பேட் அக்லி படத்தோட கிளாஸ் பண்ண போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அஃபீஷியலாக போஸ்ட்பாண்ட் ஆகி போயிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இட்லி கடை படத்தோட படப்பிடிப்பு 90% தான் கம்ப்ளீட் ஆகியிருக்கா. இன்னும் 10% பார்த்தீங்கன்னா பாக்கி இருக்கான். இந்த படத்தோட ஒரு முக்கியமான சாங் சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் லொகேஷனில் ஷூட் பண்ணணும். ஸோ அந்த சாங் சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா இன்னும் ஷூட் பண்ணாமல் வச்சிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக தான் இந்த இட்லி கடை படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 இருந்து அஃபீஷியலாக இப்போ ரீசெண்டாக போஸ்ட்பாண்ட் ஆகியிருக்கு. நம்ம இட்லி கடை படத்தில் நம்ம தனுஷ் தான் நடிக்கிறாரு. அதே மாதிரி நம்ம தனுஷ் தான் டேரக்டும் பண்ணுறாரு. பட் இப்போ ரீசெண்டாக நம்ம நடிகர் தனுஷ் பாலிவுட் ஃபிலிம், அதாவது டெரே எஸ்க்மேனுங்கிற ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா கமிட் ஆகியிருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிஸியாக இருக்காரு. அந்த டெரே எஸ்க்மேனுங்கிற படத்தோட படப்பிடிப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் இட்லி கடை படத்துக்கு மீண்டும் வருவாராம். ஸோ நம்ம நடிகர் தனுஷ் வந்ததுக்கப்புறம் அந்த இட்லி கடை படத்தில் ஒரு பெண்டிங் சாங் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அந்த சாங் சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் லொகேஷனில் போய் ஷூட் பண்ண போகிறாங்களா. ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இட்லி கடை படத்தோட படப்பிடிப்பு இப்போ ஸ்டாப் ஆகி தான் நிற்குது. அதே மாதிரி இந்த இட்லி கடை படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நித்யா மேனன் தான் ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அருண் விஜயும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் இந்த படத்தில் வில்லனா வர போறாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி ரீசெண்டாக இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ், அதாவது ஓடிடி ரைட்ஸை யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 கோடிக்கு மேலே கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு செம்ம ரெக்கார்ட் பிரைஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. சரி, இந்த படம் எப்போ வந்தாலும் பரவாயில்ல, வந்து ஒரு செம்ம சம்பவம் பண்ணால் போதும். ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching guys. We will meet in our next video. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமா லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை மறக்காம ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிக்கோங்க.